left the Navy when I was 26 years old. 26 வயதா இருக்கும்போது கப்பற்படையை நான் வேலையை ராஜினாமா செய்தேன். I spent 9 years traveling all over the country. நான் 9 ஆண்டுகளாக நாடு முழுவதுமாய் பிரயாணத்திலே செலவு செய்தேன். I remember in the town I was living in, I spent 2 years standing on every street corner and preaching the gospel. நான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஊரிலே 2 வருஷங்கள் ஒவ்வொரு தெருமுனையிலும் நின்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். Twice a week I would go out and stand alone with one other brother and preach the gospel. வாரத்திலே 2 நாட்கள் இன்னொரு சகோதரனை கூட்டிக் கொண்டு நான் தெருமுனையில் நின்று சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன். I traveled from Kashmir to Kanyakumari, from Gujarat to Nagaland. குஜராத்திலிருந்து நாகாலாந்து வரையும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையும் பிரயாணம் செய்திருக்கிறேன். To see what Christian work was like in India. கிறிஸ்தவ ஊழியமானது இந்திய தேசத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தேன். Everywhere I saw. நான் பார்த்த ஒவ்வொரு இடங்களிலேயும் people were interested. Get these people to heaven somehow. எப்படியாவது இந்த மக்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும், நரகத்துக்கு போய் விட கூடாது என்று தான் சொல்கிறார்கள். Just get them to believe in Jesus. எப்படியாவது இயேசு விசுவாசிக்க செய்ய வேண்டும். Raise their hand in some meeting. ஏதோ கூட்டத்திலே கையை உயர்த்த சொல்ல வேண்டும். Sign some decision card. தீர்மான அட்டையிலே கையெழுத்து போட வைக்க வேண்டும். Make them say, Lord Jesus, come into my heart. இயேசுவின் உள்ளத்திலே வாரும் என்று சொல்ல வைத்து விட வேண்டும். Okay, you're finished. Go to the next person. சரி, இந்த வேலை முடிந்து விட்டது, அடுத்த ஆள் வா. It's like these doctors who try to make money. மருத்துவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள் அதே போல. You know, hundreds of patients. நூற்றுக்கணக்கான நோயாளிகள் Here is your tablet, give me your money, go. இந்தாப்பா உனக்கு மாத்திரை, பணத்தை கொடு, போ. Next one. Here's the tablet, go, give me your money. இந்த மாத்திரை எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு, போ. This is the rotten type of evangelism going on in India today. இந்திய தேசத்திலே இன்றைக்கு இதுதான் கெட்டுப்போன விதத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. Say, Lord Jesus, come into my heart. ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும் என்று சொல். Okay, you're saved, now go. நான் ரட்சிக்கப்பட்டாய், போ. Next, come. அடுத்த ஆள் வா. And I saw these people, இந்த மக்களை நான் பார்க்கிறேன், who all claim to be Christians, கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், fighting with each other, அவர்கள் ஒருவர் fighting with each other, ஒருவர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், going to court, வழக்கு மன்றத்துக்கு போகிறார்கள், their children are wayward, அவருடைய பிள்ளைகள் வழி தப்பி போய்விட்டார்கள், husband and wife don't live together in peace, கணவனும் மனைவி ஒன்றாக சமாதானமாக வாழ முடியவில்லை. And I said, Lord, ஆண்டவரே something is wrong. ஏதோ தவறு ஆண்டவரே. I was only 33 years old. நான் அப்பொழுது 33 வயதான எனக்கு இருந்தது. And I said, Lord, something is wrong. ஆண்டவரே ஏதோ தவறு ஆண்டவர் நடந்து விட்டது. I got discouraged. நான் இதனாலே கவலை அடைந்தேன். And I said, Lord, ஆண்டவரே I myself am like that. நானே அப்படி இருந்தேன். You got to do something for me. ஆண்டவர் முதலாவது எனக்கு ஏதாவது நீர் ஒன்றை செய்ய வேண்டும். God met with me. தேவன் என்னை சந்தித்தார். Filled me with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். And showed me எனக்கு ஒன்றை காண்பித்தார். that what was missing was people were not being made disciples. ஒன்றை தேவன் எனக்கு காண்பித்தார். இது என்னவென்றால் ஜனங்கள் சீஷராக மாற்றப்படவில்லை. They were just being converted. ஏதோ மதம் மாறி விட்டார்கள், மனம் மாறி விட்டார்கள். Without repentance. மனம் திரும்புதல் இல்லாமல். Without being explained what sin is. பாவம் என்றால் என்ன என்பதையே அவர்களுக்கு விளக்கி சொல்லாமல். And they just call themselves Christians now. இப்பொழுது அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். They now sing songs to Jesus Christ. இப்போ இயேசுவோடு கூட இயேசுவுக்காக பாட்டு பாடுகிறார்கள். Village. நான் ஒரு கிராமத்துக்கு போனேன். Where when they were unconverted they used to sing songs to Krishna. அவர்கள் மனம் திரும்பாத நாட்களிலே கிருஷ்ணாவை பாடிக்கொண்டிருந்தார்கள். Now they just turned one syllable and sang the same song to Krista. இப்பொழுது அந்த வார்த்தை கிருஷ்ணா என்ற வார்த்தையிலே ஒரே ஒரு சத்தத்தை மட்டும் மாற்றி இப்பொழுது கிறிஸ்தா என்று சொல்லி பாட்டு பாடுகிறார்கள். Their life was the same, everything was the same. மற்ற வார்த்தைகள் எல்லாம் அதேதான், கிறிஸ்துவுக்கு பதிலா கிறிஸ்தா என்று பாடுகிறார்கள். Now they go to church. இப்பொழுது சபை அங்கே இருக்கிறது. This is the type of Christianity that's going on in many parts of our country. நம்முடைய தேசத்திலே பல பாகங்களிலே இப்படிப்பட்ட கிறிஸ்தவம் தான் அழைத்துக் கொண்டிருக்கிறது. Where are the people who have taught them to do everything Jesus commanded? இயேசு கட்டளையிட்ட யாவற்றையும் கைக்கொள்ள முடிய உபதேசம் பண்ணுகிறவர்கள் எங்கே? Is that in your Bible in Matthew 28 verse 20? நீங்கள் வைத்திருக்கக்கூடிய உங்கள் வேதாகமத்திலே மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அப்படி இருக்கிறதா பாருங்கள். Is this some new gospel I am preaching? நான் சொல்லுகிறது ஏதோ ஒரு புதிய சுவிசேஷமா? It has been in the Bible for 2000 years. 2000 ஆண்டுகளாக இந்த வேதத்திலே தான் அந்த வசனம் இருக்கிறது. Teach them to do everything I commanded. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ள முடிய உபதேசம் பண்ணுங்கள். Teach them that anger is like murder. கோபம் என்பது கொலையை போல இருக்கிறது என்று போதியுங்கள். Matthew 5. மத்தேயு 5ஆம் அதிகாரம். Teach them that lusting after a woman is exactly like committing adultery. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்ப்பது விபச்சாரத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று போதிக்கிறேன். Teach them always to speak the truth. எப்பொழுதுமே மெய்யே பேச வேண்டும், உண்மையை பேச வேண்டும் என்று போதியுங்கள். Teach them not to love money. பணத்தை நேசிக்க வேண்டாம் என்று போதியுங்கள். How many preachers are there who are teaching other people not to love money? எத்தனை பிரசங்கியார் மற்றவர்களை பார்த்து நீங்கள் பண ஆசை இருக்க கூடாது என்று போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். Most of the pastors are teaching people how to love money because they themselves love money. அநேக பாஸ்டர்மார்கள் தாங்களே பணத்தை நேசிக்கிறபடினாலே பணத்தை நீங்கள் எப்படி சம்பாதிக்க முடியும், நேசிக்க முடியும் என்று போதிக்கிறார்கள். They are teaching people how not to do what Jesus taught. இயேசு எதை கட்டளையிட்டாரோ அதை எப்படி செய்ய கூடாது என்று போதிக்கிறார்கள்.
And that's why they get angry when the truth is preached. ஆகவே தான் சத்தியம் பிரசங்கிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு கோபம் வருகிறது. And that's why the devil shuts the mouths of so many preachers. They don't preach that because your numbers will become less. உங்களுடைய கூட்டத்துக்கு வருகிறவர்கள் எண்ணிக்கை குறைந்து விடும் என்று சொல்லி சாத்தான் अनेक பிரசங்கருடைய வாயை அடைத்து விட்டான் இவளை பிரசங்கிக்காதபடிக்கு. You know, there was one person who was never afraid of his numbers becoming less. எண்ணிக்கை குறைந்து போகிறது என்பதை குறித்து கவலைப்படாத ஒரு நபர் இருந்தார். That was Jesus Christ. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. When people went away, ஜனங்கள் போன பிறகு he said, let them go. அவர்கள் போகட்டும் என்று சொன்னார். I'm not going to call them back. நான் அவர்களை மீண்டுமாய் திரும்ப அழைக்க And போகிறேன். he asked his 12, you also want to go? You go. அந்த 12 பேரையும் பார்த்து என்ன கேட்டார்? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? I am not going to lower the standard of discipleship to get more people. அநேக மக்களை எப்படியாவது கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக என்னுடைய சீஷத்துவத்தின் நிலைவரத்தை தரத்தை குறைக்க போவதில்லை. This is the trouble in so many churches. அநேக சபைகளில் இதுதான் பிரச்சனை. God's standards have been lowered. தேவனுடைய தரமானது குறைக்கப்பட்டு விட்டது. You don't have to make disciples anymore. இனிமேலும் சீஷர்களாய் உருவாக்க தேவையில்லை. You don't have to teach everybody to do every single thing Jesus commanded. இயேசு கட்டளையிட்ட ஒவ்வொன்றையும் கைக்கொள்ளும்படி இனிமேல் போதிக்க தேவையில்லை. Matthew 28 verse 20 is thrown out of their Bibles. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமானது தங்களுடைய வேதத்திலிருந்து அதை தூக்கி எறிந்து விட்டார்கள். I said, then you must be honest and take a pen and scratch out that verse and say this நான் doesn't என்ன apply சொல்கிறேன், now. நீங்கள் அப்படியானால் நேர்மையுள்ளவர்களாக இருந்து ஒரு பேனாவை எடுத்து அந்த வசனத்தை அடித்து விடுங்கள். And what is the result? அதனுடைய விளைவு என்ன? The result is we have so many people today who are religious. இன்றைக்கு अनेक மக்கள் இதன் விளைவாக ஒரு மதவாதிகளாய் இருக்கிறார்கள். They are not disciples of Jesus Christ. அவர்கள் இயேசுவுக்கு சீஷர்களாக மாறவில்லை. They have no control over their tongue. தங்களுடைய நாவின் மேலே அவர்களுக்கு கட்டுப்பாடு இல்லை. Because they are not disciples. ஏனென்றால் அவர்கள் சீஷராக இல்லை. One mark of a true disciple of Jesus இயேசுவுடைய மெய்யான சீஷனுக்கு உள்ள ஒரு அடையாளம் என்னவென்றால் is found in James chapter 1. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். He is a real disciple of Jesus Christ. ஒரு மனிதன் தான் உண்மையாலுமே இயேசுவுடைய சீஷன் என்று எண்ணினால் But he cannot control his tongue. அவன் தன்னுடைய நாவை அடக்க முடியவில்லை என்றால் His whole Christianity is worth zero. அவனுடைய முழு கிறிஸ்தவத்தினுடைய மதிப்பும் பூஜ்ஜியம். Okay, let's leave out all the other verses. மற்ற எல்லா வசனங்களையும் நாம் இப்பொழுது விட்டு Just விடுவோம். take one verse. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். Do you really believe that all Christians believe this? எல்லா கிறிஸ்தவர்களும் இதை நம்புகிறார்கள் என்று உண்மையாலுமே நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? You who are sitting here, tell me if you believe it. முதலாவது இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த வசனத்தை முழுமையாக விசுவாசிக்கிறீர்களா? I remember the day that came in my life when I believed it. நான் இதை அப்படியே நம்பின ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில And வந்தது. it changed my life. அதனுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டது. What did the Lord say? தேவன் என்ன சொல்கிறார்? If you think you're a Christian நீ உன்னை கிறிஸ்தவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தால், and you cannot control your tongue உன்னுடைய நாவை அடக்க முடியவில்லை என்றால், when you speak to people, நீ ஜனங்களிடத்தில் பேசும் பொழுது your whole Christianity is worth zero. உன்னுடைய முழு கிறிஸ்தவமும் பூஜ்யத்துக்கு தான் மதிப்பு. Don't you read sometimes in the papers? சில செய்தித்தாளில் இப்படி வாசித்தது இல்லையா? Some 18-year-old boy or girl from a rich family ஒரு பெரிய ஐஸ்வரியமான ஒரு குடும்பத்திலே 18 வயது நிரம்பிய பையனோ பெண்ணோ gets drunk, குடித்துவிட்டு drives the car, காரை ஓட்டுகிறாள், cannot control themselves, தங்களை அடக்க முடியவில்லை, and drive over some poor people sleeping on the pavement, அங்கே வழி சாலை ஓரத்திலே தூங்கிக் கொண்டு ஏழை மக்கள் மீது காரை ஓட்டி kill them. அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். It happens all the time in India. இந்திய தேசத்திலே பல நேரங்களில் அப்படி நடக்கிறது, எல்லா நேரங்களும் நடக்கிறது. The fellow does not know how to control the car. காரை எப்படி கட்டுப்படுத்துவது என்று அவனுக்கு அறியாது இருக்கிறான். He should not be allowed to drive. அவன் கார் ஓட்டுவதற்கு அனுமதிக்கப்படவே கூடாது. What about a Christian who cannot control his tongue? தன்னுடைய நாவை கட்டுப்படுத்த தெரியாத கிறிஸ்தவனை குறித்து என்ன? It's in the same category அவனும் அதே நிலவரத்திலே தான் as all இருக்கிறான். these people who cannot control a car. இந்த காரை கட்டுப்படுத்த முடியாமல் தரிகிட்டு ஓடக்கூடிய If you மக்களை போல, cannot control a car, don't drive. ஒரு காரை உங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியவில்லை என்று சொன்னால் தயவு செய்து காரை ஓட்ட If you வேண்டாம். cannot control your tongue, at least don't call yourself a Christian. உன்னுடைய நாவை நீ அடக்க தெரியவில்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் உன்னை கிறிஸ்தவன் என்றாவது சொல்லிக் கொள்ளாமல் இரு. Don't bring dishonor to the name of Jesus Christ இயேசு with கிறிஸ்துவினுடைய your uncontrolled tongue. அடக்க முடியாத நாவை வைத்து இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கு கனவீனத்தை கொண்டு வர வேண்டாம். Say honestly, my Christianity according to James 1:26 is worth zero. என்னுடைய கிறிஸ்தவத்தினுடைய மதிப்பு யாக்கோபு 1:26 படி அதனுடைய மதிப்பு பூஜ்ஜியம் தான் என்று சொல்லுங்கள். I said that to the Lord once. நான் இதை தேவனிடத்தில் ஒரு முறை சொன்னேன். I said, I cannot control my tongue, Lord.
ஆண்டவரே என்னுடைய நாவை கட்டுப்படுத்த முடியவில்லை. I get angry with my wife. மனைவி மீது கோபப்படுகிறேன். My Christianity is worth 0. என்னுடைய கிறிஸ்தவத்தினுடைய மதிப்பு 0 தான். But I want you to change that. ஆண்டவரே நீர் இதை மாற்ற முடியாது கேட்கிறேன். I am a student who is getting 0 in mathematics. I want to get 100%. ஆண்டவரே நான் கணித பாடத்தில் எப்பொழுதுமே முட்டை மார்க் வாங்கி கொண்டே இருக்கிறேன். எனக்கு 100க்கு 100 வேண்டும் ஆண்டவரே. And I am willing to take any amount of private tuition, but I want to get 100%. ஆண்டவரே எப்படியாவது நான் டியூஷன் வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு படித்தாலும் சரி 100க்கு 100 மார்க் வாங்க வேண்டும். How many of you will be happy with a child who is always getting 0 in mathematics? எப்பொழுதுமே கணிதத்திலே 0 மார்க் கணிதத்திலே வாங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளிடத்தில் எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பீர்கள்? I knew God may love me, but he's not happy with me if I am getting 0 in my Christianity. என்னுடைய கிறிஸ்தவத்திலே நான் 0 மார்க் வாங்கி கொண்டிருந்தால் தேவன் என்னை நேசிக்கலாம், ஆனால் அவர் சந்தோஷமாக இல்லை. Some of you may think God is very happy with you. உங்களிலே ஒரு சிலர் தேவனிடத்தில் சந்தோஷமா இருக்கிறார் என்று But here எண்ணிக்கொண்டிருக்கிறார். it says if you cannot control your tongue, your Christianity is worth 0. ஆனால் உங்களுடைய நாவை நீங்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் உங்களுடைய கிறிஸ்தவத்தினுடைய மதிப்பு 0. You're like a child who's getting 0 in mathematics every year. ஒவ்வொரு வருஷமும் கணித பாடத்திலே 0 மார்க் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை போல. Some of you have been Christians for 15 years, 20 years, you're still getting 0. உங்களிலே ஒரு சிலர் 15 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக கிறிஸ்தவனாக இருந்தும் இன்றும் 0 மார்க் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். And you're not disturbed about it. அதை குறித்து எந்த சலனமுமே இல்லை. You fool yourself to think, oh, God must be so happy with me. என்னை குறித்து தேவன் சந்தோஷமாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வஞ்சித்துக் கொள்கிறீர்கள். He loves you, that I know. அவர் உங்களை நேசிக்கிறார், அது எனக்கு தெரியும். But he is not happy with you. ஆனால் அவர் உங்களிடத்தில் சந்தோஷமாக இல்லை. Are you happy with your child who gets 0 every year in mathematics? ஒவ்வொரு வருஷமும் 0 மார்க் வாங்கக்கூடிய உங்களுடைய பிள்ளையிடத்தில் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்களா? Yeah, but God gives me so many things. ஆனால் தேவன் எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். Even if your child gets 0 for 20 years, you'll still give that child food and clothing. உங்களுடைய மகன் 20 ஆண்டுகளாக கணக்கிலே 0 மார்க் வாங்கினாலும் கூட இன்னும் அவனுக்கு ஆகாரத்தையும் ஆடையும் நீங்கள் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். Don't say, oh, God has given me a job, God has given me a house, God has given me food, clothing. That means nothing. ஆகவே தேவன் எனக்கு வேலையை கொடுத்திருக்கிறார், எனக்கு வீட்டை கொடுத்திருக்கிறார், எனக்கு அதை கொடுத்திருக்கிறார், இதை கொடுத்திருக்கிறார் சொல்ல வேண்டாம். அது பொருள் ஒன்றுமில்லை. Jesus said God gives the sun and the rain even to the people who are evil and unrighteous. தீயோருக்கும் அநீதியுள்ளவர்கள் மேலும் தேவன் மழையை பொழிய பண்ணுகிறார், சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. Material blessings are given by God to everybody. பொருளாதார ஆசீர்வாதங்களை தேவன் எல்லாருக்கும் கொடுக்கிறார். That is why you can be an atheist or a godless person, you can become rich in this world. நீங்கள் ஒரு நாத்திகனாக இருக்கலாம், தேவனற்ற ஒரு நபராக இருக்கலாம், ஆனாலும் இந்த உலகத்தில் பெரிய பணக்காரனாய் மாற முடியும். You can be a godless atheist and have good health. நீங்கள் நாத்திகனாக தேவனற்றவனாக இருந்தும் நல்ல ஆரோக்கியமுள்ளவராக இருக்க முடியும். Because health and wealth are something God gives to everybody. ஏனென்றால் ஆரோக்கியத்தையும் வளத்தையும் தேவன் எல்லாருக்கும் கொடுக்கிறார். It's not only for Christians. கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய காரியம் அல்ல. Look around and see. நீங்கள் கண்ணேறிட்டு பாருங்கள். How many people in the world are healthy and wealthy who are godless? தேவனற்றவர்களாய் இருக்கக்கூடிய எத்தனை பேர் உலகத்தில் ஆரோக்கியமுள்ளவர்களாய் வளம் நிறைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். So don't preach this false gospel saying Jesus gives health and wealth. ஆகவே இயேசு வளத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறார் என்ற பொய்யான சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டாம். That atheist says I don't have Jesus, I don't have any God, but I am healthy and I am wealthy. எனக்கு இயேசுவும் இல்லை, எனக்கு கடவுளும் இல்லை, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன் என்று அவன் சொல்கிறான் நாத்திகன். So this is a false gospel. ஆகவே இது பொய்யான சுவிசேஷம். But I say Jesus can help you to control your tongue. நான் சொல்லட்டுமா, இயேசு உங்களை நாவை அடக்குவதற்கு உதவி செய்வார். That atheist cannot say that. அந்த நாத்திகனால் அதை சொல்ல முடியாது. What about you? உங்களை குறித்து என்ன? So I was saying in the beginning, ஆகவே ஆரம்பத்திலே நான் சொன்னேன், if you believe that we are in the end days, நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்பதை நாம் விசுவாசித்தால், there are two things you should be doing. நீங்கள் இரண்டு காரியங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும். One is, ஒன்று, you must purify yourself as Christ is pure. கிறிஸ்து சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். Seek to do everything that he says. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்யுங்கள். You must control your tongue. நாவை நீங்கள் அடக்க வேண்டும். You know when they called Jesus Beelzebul, இயேசுவை பெயல்செபூல் என்று அழைத்த பொழுது, you read in Matthew 12. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். You know what he said? அவர் என்ன சொன்னார்? I am the son of man. நான் மனுஷகுமாரன். Meaning, அதனுடைய பொருள் என்ன? I am an ordinary man. நான் சாதாரண மனிதன். You are forgiven. நீ மன்னிக்கப்பட்டாயிற்று. Was he an ordinary man? அவர் சாதாரண மனிதரா? He was eternal God, second person of the Trinity. திருத்துவத்தில் இரண்டாம் நபர். Lived on earth without ever sinning. எந்த ஒரு பாவமும் செய்யாதபடி இந்த பூமியிலே வாழ்ந்தவர். But he calls himself, ஆனால் அவர் தன்னை எப்படி அழைக்கிறார்? ordinary man. சாதாரண மனிதன். I'm not offended. நான் மனத்தாங்கள் அடையவில்லை. You call me prince of devils. என்னை பிசாசின் அதிபதி என்று கூப்பிடுகிறீர்களா? You are forgiven. நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள். Jesus had control over his tongue. இயேசு தம்முடைய நாவின் மீது கட்டுப்பாடு உடையவராய் இருந்தார். What if somebody calls you a prince of devils? உங்களை யாராவது பார்த்து பிசாசின் அதிபதி என்று அழைத்தால் எப்படி என்ன செய்வீர்கள்? Do you see yourself as an ordinary man? உங்களை நான் சாதாரண மனிதன் என்று பார்க்கிறீர்களா? I'm sorry to say many Christians
don't think themselves as ordinary men. அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை சாதாரண மனிதன் என்பதை இன்னுமாய் பார்க்கவில்லை என்று சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன். They love position. ஸ்தானத்தை விரும்புகிறார்கள். They love respect. மரியாதையை They விரும்புகிறார்கள். love titles. அவர்கள் பட்டத்தை விரும்புகிறார்கள். They love to be known as elders. அவர்கள் மூப்பன் என்று இருக்க வேண்டும் என்ற அந்த ஸ்தானத்தை விரும்புகிறார்கள். Pastors. அல்லது பாஸ்டர் என்ற பெயர் இருக்க வேண்டும். Reverend or right reverend. ரெவரண்ட் அல்லது ரைட் ரெவரண்ட். What about Jesus? இயேசுவை குறித்து என்ன? He says, I am just a son of man. நான் மனுஷகுமாரன். I'm an ordinary man. நான் ஒரு சாதாரண மனிதன். That's how those apostles were. இப்படித்தான் அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தார்கள். They were ordinary people. அவர்கள் சாதாரண மனிதர்களாய் We read வாழ்ந்தார்கள். in Revelation chapter 1 how John says, I am John your brother. நான் உங்கள் சகோதரனையே யோவான் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே He வாசிக்கிறோம். doesn't call himself Right Reverend John or any such ரைட் rubbish. ரெவரண்ட் ஜான் என்று அவர் தன்னை அழைத்துக் கொள்ளவில்லை. I am your brother. நான் உங்களுடைய சகோதரன். I am an ordinary man. நான் சாதாரண மனிதன். But I can control my tongue. ஆனால் நான் என் நாவை கட்டுப்படுத்த முடியும். You know what the mark of true Christianity is? மெய்யான கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? It's not hanging a cross around your neck. உங்களுடைய கழுத்திலே ஒரு சிலுவையை போட்டுக் கொள்வதல்ல. It's not dressing in a white jibba. வெள்ளை ஜிப்பா போடுவதல்ல. It's controlling your tongue. நாவை அடக்குவது.